ஆண்களிடம் பெண்கள் குழந்த மாதிரி நடந்துக்கிட்டாக்கா அவன் நம்மளை தூக்கிட்டு சுமந்துட்டு போவான். வாழ்க்கையில் எதுவும் தெரியாத பெண்ணாக இருந்து விட்டால் ஆண்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த பெண்களை கழுத மாதிரி சுமந்துட்டே போவான் வாழ்க்கை முழுவதும். அதனால் நீ எதையும் தெரிஞ்சிக்காத, விவரம் இல்லாமலே இரு. விவரம் இல்லாமல் இருந்தால் நீ ஜாலியாக இருக்கலாம். வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு இடத்துக்கு நீ தனியாக போகணுங்கிற அவசியம் இல்லை. உன்னுடைய அல்லது வேலைக்கு போவதாக இருந்தாலும் கூட நீ எதுவும் தெரிஞ்ச பெண்ணாக இருக்காத, வேலை மட்டும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடு. அப்படின்னா நீ உன்னை வேலைக்கு ஆஃபீஸில் விடுவான் அவன், அப்புறம் திரும்ப கூட்டிகிட்டு வருவான். அப்புறம் நீ எங்கே போனாலும் உன்னை டூ வீலர் டிரைவர் மாதிரி உன்னை வச்சு பின்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் கூட்டி கொண்டு வருவான். அதனால் நீ எதுவும் தெரியாத விவரம் இல்லாமல் இரு. அப்போனா உனக்கு ஒரு நல்ல சலுகைகள் கிடைக்கும். விவரம் தெரிஞ்சு போச்சுன்னா நீ எங்கே போனாலும் தனியாக போக வேண்டியிருக்கும். உன்னுடைய அலுவலகத்துக்கு நீ டூ வீலரில் நீ தனியாக போக வேண்டியிருக்கும். உன்னை கொண்டு விட்டுட்டு வர மாட்டான். அதனால் நீ கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ விவரம் தெரிஞ்ச பொண்ணாக மாறிடாத. விவரம் இல்லாதவ மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடு. ஒரு குழந்த மாதிரியே ஒன்றும் தெரியாதவ மாதிரியே வாழ்ந்துட்டு போ. உன்னை ஆண்கள் உன்னை கழுத சுமக்கிற மாதிரி சுமந்து உன்னை வாழ்க்கை முழுதும் நீ இலவசமாக சவாரி செய்யலாம். ஆண்களின் முதுகில் நீ இலவசமாக சவாரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு பெண்கள்கிட்ட இருக்குது. அதாவது அடிமைகளாக இருக்கிற பெண்களிடம் ஒரு கணக்கு இருக்குது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்கள். கைகால் இருக்குது, அதனால் ஒரு வேலையை சின்ன எந்த வேலையும் சரி தன்னிச்சையாக ஒரு பெண்கள் செய்ய கற்றுக்கணும். இந்த மாதிரி ஆண்கள் டூ வீலர் டிரைவர் மாதிரி பெண்களை பின்னாடி எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறது, கூட்டிகிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை ஆண்கள் செஞ்சிங்கன்னா உண்மையிலே உங்களை விட ஏமாளி வேறு யாரும் கிடையாது. நீங்கள் ஏதோ பாசத்தில் செய்கிறீங்க, அன்பில் செய்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. அது அன்பு இல்லை, அடிமைத்தனம் கலந்து, அந்த அன்பில் அடிமைத்தனம் கலந்திருக்கிறது. அடிமைத்தனம் என்பது நஞ்சு போன்றது, விஷத்தை போன்றது, பாலில் கலந்த விஷத்தை போன்று அந்த அடிமைத்தனம் என்பது உங்களை உங்களுடைய நேரம் வீணடிக்கப்படும். இப்போது அவங்களே பெண்களுக்காக இந்த மாதிரி டூ வீலர் டிரைவராக இருந்துக்கிட்டு இருக்கிற ஆண்கள் அவங்களுக்கு ஒரு நேரத்தோட முக்கியத்துவம் தெரியாமல் இந்த மாதிரி பெண்களுக்காக இந்த மாதிரி செலவழிகிறதுலே தினமும் 1 மணி நேரம் செலவழியுது ஆண்களுக்கு. அப்போ எவ்வளோ நேரம் வீணடிக்கப்படுது பாருங்கள். அதனால தான் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அதான் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்காங்க. இதனால் ஒரு குடும்பத்தின் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. அதனால் பெண்கள் விவரமாக இல்லாதனால நிறைய பேர், அதாவது குறிப்பிட்ட சதவீதம் ஒரு 20-25% தான் விவரமாக இருக்காங்க. மற்றவங்க விவரமாக இல்லாதனால ஒரு ஆண் பெண் உறவு முறை நல்லாவே இல்லை. ஒரு சகஜமாக பேசிக்கிற மாதிரி, உரையாடிக்கிற மாதிரி, உனக்கு ஒரு விஷயம் சரிசமமாக ஒரு விஷயத்தை கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கிற மாதிரிலாம் இல்லை. பெண்களுக்கு பெரும்பாலும் ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க. பெரும்பாலான பெண்கள் ஒரு 70% பெண்கள் ஒன்றும் தெரியாமல் இருக்காங்களா. அப்போ ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, இவன் ஒரு கலந்து ஆலோசிக்கிற பண்பே இவனுக்கு இல்லை. பெண்களிடம் எப்படி உரையாட வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்கிறதே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவளுக்கு ஒன்றும் தெரியாது, பெண்களுக்குன்னா ஒன்றும் தெரியாது. அதனால் எல்லா முடிவும் இவனே எடுக்க வேண்டியதாக இருக்குது. இவனாகவே யோசித்து இவனாகவே ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த மாதிரி ஆண்களின் மேலே மிகப்பெரிய சுமை. அதாவது பெண்களை சுதந்திரமாக வாழ விடணும். அப்போ தான் ஆண்களுடைய வாழ்க்கை எளிதாக இருக்கும். பெண்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இவன் பெண்கள் செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் இவன் தனது முதுகில் சுமந்து முதுகு கூன் விழுந்துருது. முதுகு தாங்கிக்க முடியாமல் பலம் இழந்து ரொம்ப சோர்வடைந்து விடுகிறான். இதனால் ஆண் பெண் உறவு முறையே சரியில்லை. ஒரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையான உறவு முறை மிகவும் மோசமான நிலைக்கு போனதுக்கு இது ஒரு மிக முக்கிய காரணம். அதனால் பெண்களை விவரமானவர்களாக வாழ்வதற்கு ஒரு சுதந்திரம் தேவை. அவர்களுக்கு தேவையில்லாத உதவிகள்லாம் செய்யாதீங்க. தேவையில்லாத மாதிரி அடிமைத்தன வேலைகள்லாம் பார்க்காதீங்க. டூ வீலர் டிரைவராக இருக்கிறது, இது மாதிரி நிறைய அடிமைத்தன வேலைகளெல்லாம் பார்க்காதீங்க. அவங்களாவே தன்னிச்சையாக போய் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து விவரமானவர்களாக மாற்றும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த உறவு முறை சிறப்பாக மாறும். அந்த குடும்பத்தில் உறவு முறை, பிள்ளைகள் விவரமானவர்களாக இருப்பார்கள். உரையாடல், ஆண் பெண் கணவன் மனைவிக்கு இடையான உரையாடல் நல்லாயிருக்கும். அப்போ அதுதான் அன்பு. உரையாடுவது தான் அன்பு, பேசுவது தான் அன்பு. சும்மா உடலுறவு கொள்வது அன்பல்ல. உடலுறவு கொள்வது மட்டும் அன்பல்ல, பேசணும். ஒரு கணவன் மனைவியும் பேசணும், சகஜமாக பேசணும். அதாவது ஒரு அறிவுபூர்வமாக பேச வேண்டும். ஒரு அறிவுபூர்வமாக
ஒரு சமமாக பேச வேண்டும். ரெண்டு பேருக்கும் விவரம் இணையாக இருக்கணும், சமமாக இருக்கணும். விவரங்கிறது ஆணுக்கு அதிகமாகவும் பெண்ணுக்கும் குறைவாகும் அப்படிலாம் இல்லாமல் சரிசமமாக இருக்க வேண்டும் அந்த விவரங்கிறது. அப்போ தான் அந்த வாழ்க்கை எளிதாக இருக்கும். சில முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு மனைவி உதவியாக இருக்க முடியும். கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் உதவியாக இருக்க முடியும். அப்போ தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். அதெல்லாம் தேவையில்ல, அழகு மட்டும் போதும், அது மாதிரி வீட்டிலே உட்கார வச்சுக்கணும், அழகாக இருக்கிறா, அதனால் வெளியே விட்டால் பிரச்சனை ஆகிடும் அப்படி இப்படின்லாம் நினச்சி வீட்டுக்குள்ளேயே வைக்கும்போது அது வெறும் அவங்களுக்கு இடையில் உரையாடலே நல்லா இருக்குது. அப்போ அன்பு செலுத்துறது, சண்டைகள் தான் அதிகமாகும். தவறான புரிதல் தான், புரிஞ்சிக்கவே முடியாது. ஒருத்தர் விவரமாக இருப்பார், இன்னொருத்தர் அந்த மனைவி விவரம் இல்லாமலும் கணவன் அதிக விவரத்தோடையும் இருக்கும்போது அந்த மனைவியால் கணவனை புரிஞ்சிக்க முடியாது. இது இந்த கணவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அது சண்டைகளில் போய் முடியும். அது அந்த மனைவியை அவமானப்பட வேண்டிய நிலைமை. அதனால் பெண்களையும் விவரமானவர்களாக அவர்கள் வாழ்வதற்கு வழியை ஏற்படுத்தணும். அப்போ தான் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது வரும். சமத்துவம் என்பது அப்போ தான் வரும். சமத்துவம் என்பது நீ விவரம் இல்லாமல் உனக்கான உரிமைகளை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படி கிடையாது. உனக்கான உரிமை, அதாவது சமத்துவம் என்பது நீ தான் தேடிக்கணும், பெண்கள் தான் தேடிக்கொள்ள வேண்டும். சுதந்திரமாக வாழ்வதன் மூலம் வெளி உலக அனுபவங்களை நிறைய அவங்க சேகரிப்பதன் மூலம் ஒரு ஆண்களுக்கு இணையாக உரையாடுகிற அந்த திறன் பெண்களுக்கு வர வேண்டும். அப்போ தான் சமத்துவம் வரும். சமத்துவங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. உரையாடுவதில், விவரத்தில், நீ விவரமாக இருக்கிறதுல நீ ஆண்களுக்கு இணையாக இருக்கிறாயா? ஆண்கள் வெளி உலகத்தில் சுதந்திரமாக இருக்கணும். அதே மாதிரி நீ சுதந்திரமாக இருந்து உனக்கான அறிவை நீ வளர்த்துக்கிட்டு ஆண்களுக்கு இணையாக நீ விவரமான ஒரு ஆணாக, ஒரு பெண்ணாக உனது கணவனிடம் நடந்து கொள். அப்போ தான் சமத்துவம் என்பது கிடைக்குமே தவிர, நான் அடக்க ஒடுக்காமல் வீட்டுக்குள்ளே இருப்பேன், வெளியிலலாம் நான் தனியாக எங்கேயும் போக மாட்டேன், நீ தான் என்னுடைய 2 வீலர் டிரைவர், அப்படி இப்படி எங்கே போனாலும் நீ தான் என்னை கொண்டு விடணும், என்னை பீச்சுக்கு கூப்பிட்டு போ, என்னை படம் பார்க்க கூப்பிட்டு போ, என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத ஏதோ யாரோ ஒருத்தர் இவங்களை கூட்டிகிட்டு போகணும், பர்மிஷன் கேட்குறது. இதில் எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போ, 2 பேரும் பீச்சுக்கு போகலாம், 2 பேரும் சினிமா பார்க்க போகலாமா அப்படின்னு ஒரு மனைவி கேட்கலாம். என்னை பீச்சுக்கு கூப்பிட்டு போ, என்னை தேட்டருக்கு கூட்டிகிட்டு போ. இது ஒரு ரொம்பவும் ஒன்றுமே தெரியாத, எனக்கு எதுவுமே தெரியாது, நீ தான் என்ன தேட்டருக்கு கூப்பிட்டு போகணும், நீ தான் என்ன பீச்சுக்கு போட்டோம் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம 2 பேரும் இன்றைக்கி படம் பார்க்க போகலாமா அப்படின்னு ஒரு மனைவி தனது கணவனிடம் சொல்லணும். நம்ம 2 பேரும் இன்றைக்கி பீச்சுக்கு போகலாமா, படம் அப்படி அந்த மாதிரி 2 பேரும் அந்த மாதிரி அவங்க சொல்கிற விதத்திலே அவங்களுடைய விவரம் எந்த அளவுக்கு இருக்குது, விவரம் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் பெரும்பாலான பெண்கள் என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு, என்னை படம் பார்க்க கூப்பிட்டு போகணும், இந்த மாதிரி விவரம் இல்லாமல் இருந்துக்கிட்டு அதன் மூலம் ஆண்களிடம் நல்ல பேர் வாங்கிடலாம், ஒரு சான்றிதழை பெற்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஒரு உள்கணக்கு போடுறாங்க. ஆண்களின் மேலே பெரிய சுமைகளை ஏற்படுத்தி அவர்களை கழுதை போல பாவித்து வாழ்நாள் முழுதும் ஒரு இலவசம் இல்லாமல் சவாரி செய்து விடலாம், வாழ்வை எளிதாக கடந்து விடலாம், அப்படி கடப்பது தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஒரு கணக்கு போடுறாங்க. இது ஆண் பெண் உறவுமுறையில் பெண்களை பற்றின ஒரு எரிச்சலும் ஆண்களுக்கு ஒரு கோபமும் ஏற்படுகிறது. பெண்கள்னாலே அவர்கள் பெரிய சுமை தான், வாழ்க்கையை சிக்கலாக்குகிறவர்களாக பெண்கள் மாறிவிடுகிறார்கள். வாழ்க்கையை எளிதாக்கணும், வாழ்க்கைன்னா எளிதாக இருக்கணும், ஒரு திருமணத்திற்கு முன் வாழ்க்கை என்பது எளிதாக இருக்கணும். ஆனால் இது என்ன ஆகுனா வாழ்க்கையை சிக்கலாக மாற்றி விடுகிறது. பெண்கள் இது மாதிரி நடந்துக்கிறதுனால விவரம் இல்லாதவர்களாக நடந்து கொள்வதற்காக முயற்சி பண்ணுறாங்க. ஒரு விவரமாக நடக்கணும்னு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுவோம். இவங்க எப்போவும் விவரம் இல்லாமல் இருப்பதை பாதுகாக்கிறார்கள். தனக்கு இருக்கிற அந்த விவரமில்லா தன்மையை பாதுகாக்கிறார்கள். எதையும் தெரிஞ்சிக்கக்கூடாது, அவனோட அனுமதி இல்லாமல் எதையுமே தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, அதன் மூலம் ஒரு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பெண்களுடைய வாழ்க்கை முறை இருக்குது. ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை முறை தான் இது. அதுக்கேற்ற மாதிரி பெண்களுடைய விவரமில்லாத அந்த தன்மையை பாதுகாக்கணும். அப்பாவி போல், குழந்தை போலவே வாழ்ந்து ஒரு இலவசமாக ஒரு சலுகை வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடணும். ஆண்களை ஒரு பொதி சுமக்கிற கழுதையாக பயன்படுத்திக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பெண்களுடைய ஆடைகளும் பாருங்கள், இந்த புடவை அணிகிறது. புடவை அணிஞ்சிட்டு நீங்கள் வேகமாக நடக்க முடியாது, ஒரு சுதந்திரமாக வேலை செய்ய முடியாது, ஓட முடியாது, ஒரு 2 வீலர்லாம் ஓட்ட முடியாது. இப்படி ஒரு அலங்கார பொம்மை போல் வாழ்ந்துட்டு போயிடலாம். பார்ப்பதற்கு அழகாக இருந்தால் மட்டும் போதுமானது. இந்த உடல் பழகுவதற்கு, வாழ்வதற்கு எளிதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆண்களுக்கு பெண்கள் என்பவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தால் போதுமானது. அதனால் சேலையை கட்டு, அதனால் நீ வேகமாக ஓடணுங்கிற அவசியம் இல்லை, நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கலை. நீ பார்க்குறதுக்கு லட்சணமாக இருந்தால் போட்டு போதுமா, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்,
அப்படி அப்படிங்கிற மாதிரி ஆண்களை பற்றின ஒரு புரிதல் தான் இந்த புடவை கலாச்சாரத்துக்கெல்லாம் காரணம். பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் போதும், ஆண்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் நீ ஓடணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை, நடக்கணும், வேகமாக நடக்கணுங்கிற அவசியமாக இல்லை, நீ விளையாடணும். ஒரு புடவை கட்டின பெண்கள் புடவை நைட்டி கூட போட மாட்டாங்க. அவங்களாம் எப்படி யோகாசனம் பண்ணுவாங்க, ஒரு உடற்பயிற்சி எப்படி செய்வாங்க, எப்படி விளையாடுவாங்க? அப்போ இதெல்லாம் தேவையில்ல, விளையாட்டு உடற்பயிற்சி இதெல்லாம் தேவையில்ல, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் போதும். ஆண்களுடைய அதுக்கு தகுந்த மாதிரி நீ உன்னுடைய உடையை அமைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமைத்தனமான ஒரு சிந்தனையின் வெளிப்பாடு தான் இந்த புடவை என்பது. கடந்த காலத்தில் புடவை கட்டினாங்க, இன்றைக்கி தான் தொழில்நுட்பம்லாம் மாறி போச்சு. உனக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த ஆடையை தானே நீ அணியணும். நீ வாழ்வதற்கு, சுதந்திரமாக உழைப்பதற்கு உனக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரியான ஆடைகளை தானே அணியணும். நீ எதுக்கு இந்த புடவையெல்லாம் இன்னும் கட்டிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க?